பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவரும் உலக இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நான் வேதாகமத்தை தியானித்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு வார்த்தை என் இருதயத்தை மிகவுமாய் தொட்டது. அந்த வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். வேதத்தில் எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அது 38ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலானாயிரு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலனாயிரு. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக இந்த பூமியில் எப்படி இருந்தோம் என்பதை நாம் ஒரு விசை திரும்பி பார்ப்போமானால் அது மிகவும் கோரமான ஒரு காலகட்டம். நான் அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய வாழ்க்கை மிகவும் மோசமானதாக இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை நிலை மாறினது, என் சூழ்நிலைகள் மாறினது. நான் கர்த்தருக்குள் பிரியமானவனாய் மாறினேன். ஆம் பிரியமானவர்களே, வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, ஆயத்தப்படு. கர்த்தருக்குள் நாம் ஆயத்தப்பட்டிருக்க வேண்டும். கர்த்தருக்குள் நாம் நிலைத்திருக்க வேண்டும். ஆயத்தப்படுகிற நாம் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஆமென். எப்படியாக ஆயத்தப்படுத்த வேண்டும்? 1 கொரிந்தியரில் நம் ஒரு வசனத்தை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவனமாய் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆம் பிரியமானவர்களே, நானும் நீங்களும் ஆயத்தப்பட்டது போல அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்றால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எதற்காக சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்? தன் தகப்பனுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறது பிள்ளைகளுடைய கடமை அல்லவா? ஆம் பிரியமானவர்களே, நம் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஆத்துமாவும் கெட்டு அந்த நரக ஆக்கினைக்கு போவது எனக்கு சித்தமில்லை என்று அவருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். எதற்காக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும்? அழிவுக்கு நேராய் கடந்து போகிற ஆத்துமாக்களை திசை திருப்பி கொண்டு வருவதற்கு. எதற்காக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும்? அநேக கட்டுகளில் அநேக இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மாந்தர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக. நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லா ஜனங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் அழகாக சொல்லுகிறது, 99 நீதிமான்களை காட்டிலும் ஒரு பாவி மனம் திரும்புதலின் நிமித்தம் பரலோக ராஜ்யம் மகிழ்ந்து களி கூறுகிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நம் தகப்பனுடைய விருப்பத்தை, ஆசையை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட வேண்டும். அநேக கட்டுகளிலும் இருள்களிலும் கஷ்டமான சூழ்நிலைகளிலும் பாவமான காரியங்கள் விழுந்து கிடக்கிற எல்லா ஆத்துமாக்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவானவர் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தியை நீங்களும் நானும் அறிவித்து ஆக வேண்டும். அப்படி அறிவித்து வருகிற பொழுது நமக்கு மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. வேதம் அழகாக சொல்லுகிறது. வாசிக்கிறேன், நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகமாக புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவித்து வந்தால் நமக்கு என்ன உண்டு? பலன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு. ஆமேன். உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்கிறதே, அழகாக சொல்லுகிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வருடங்கள், எத்தனையோ மாதங்கள் நாம் தேவனை மறந்திருப்போம்.
இன்றைக்கு ஒரு தீர்மானத்திற்குள் வரலாம். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நாம் வாசித்த வண்ணமாய் ஆயத்தப்பட்டிருக்கிற நாம், நீங்களும் நானும் அநேக ஆத்துமக்களை ஆதாயப்படுத்துவதிலும் ஆயத்தப்படுத்துவதிலும் இயேசு கிறிஸ்துவானவர் வருகிற அந்த மாசற்ற வருகையில் நீங்களும் நானும் ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு காவலனாய் இருந்து அவர்களை அவருடைய வருகைக்கு நேராய் கொண்டு செல்வோம் என்று சொன்னார். பரலோக ராஜ்யம் மகிழ்ந்திருக்கும் அல்லவா? தயவாய் கேட்கிறேன், எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவை அறிவியுங்கள், இயேசுவை வெளிப்படுத்துங்கள், இயேசுவை காண்பித்துக் கொடுங்கள். ஏழை ஜனங்களுக்கு நன்மை செய்யுங்கள், திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுங்கள், அவர்களை கைவிடாதிருங்கள், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அவர்களுக்கு காவலனாயிருங்க. ஆயத்தப்பட்ட நீங்களும் நானும் அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு காவலனாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. வேதம் கற்றுக் கொடுக்கிற வண்ணமாய் நாம் கிறிஸ்துவை காண்பித்து, கிறிஸ்துவை போல ஏக சிந்தை, ஏக அன்பு அவருக்குள் காணப்படுகிறதான அந்த பாரம் நம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரும் இரட்சகரும் மீட்புறமாகிய இயேசுவின் நாமத்தில் அனைவருக்காக நான் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். பிரைஸ் தி லார்ட்.